ஹாய் ஆல், நான் சந்தோஷ் ராம், மாருதி பவர் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். டை சென்னை என்னோட வாழ்க்கையில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே கற்றுக்கிட்ட லேர்னிங்ஸில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்குறது அப்படின்னா, எப்படி நம்ம வந்து நம்ம வாழ்க்கைக்கு நம்ம ஓனர்ஷிப் எடுத்துக்கலாம். நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே வந்து நம்மளோட கண்ட்ரோலில் மட்டும்தான் நடக்குது. அது எல்லாத்துக்குமே நம்ம மட்டும்தான் பொறுப்பு. அதை நம்மளால் என்ன செஞ்சு அதை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயம் தான் வந்து நான் கற்றுக்கிட்ட லெசன்ஸ்லேயே வந்து ரொம்ப முக்கியமான லெசன் நான் பார்க்குறேன். நான் வளர்கிறதுக்கு, நான் இன்னைக்கு இருக்கிற ஸ்டேஜுக்கு நான் வர்றதுக்கு வந்து இந்த ஒரு விஷயம் கற்றுக்கிட்டது வந்து என்னை ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு எனக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை கற்றுக்கிட்டதுக்கப்புறமா வந்து நான் வந்து ஒரு சில பேர்கிட்ட வந்து நான் ஃபீட்பேக் அப்படிங்கிற விஷயங்களை வந்து நான் கேட்டேன். நான் என் கொலீக்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கள்ட்ட வந்து நான் ஃபீட்பேக் கேட்டேன். ஸோ அவங்க சொன்ன ஃபீட்பேக் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப ப்ரிடாமினெண்ட்டாக நிறைய பேர் சொன்ன விஷயம் வந்து, நீங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது வந்து நிறைய நேரங்களில் வந்து அடுத்தவங்களை இன்டரப்ட் பண்ணி பேசுவீங்க, அவங்க பேசுறதுக்கான வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஆரம்ப காலங்களில் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதை வந்து நான் இப்போது இந்த மாதிரி வந்து நான் இப்போது கற்றுக்கிட்டதை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறமா வந்து எனக்கு வந்த ஃபீட்பேக் வந்து கம்ப்ளீட்லி வந்து ரிவர்ஸில் வந்துருந்தது. நீங்கள் வந்து நிறைய வந்து லெசன் பண்ணுறீங்க, ஆக்டிவாக லெசன் பண்ணுறீங்க, நிறைய வந்து ஒருத்தவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்குறீங்க அவங்களோட தாட்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு, ஸோ எம்பத்தட்டிக்கலாக யோசிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீட்பேக் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த விஷயங்கள் வந்து எனக்கு வந்து ஒரு ரொம்ப பெரிய பூஸ்டாக இருந்தது. ஓகே ஃபைன், நம்ம கற்றுக்கிட்டோம், அதை வந்து நம்மளால் வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ண முடியுது, அந்த ப்ராக்டிஸ் வந்து ஒருத்தவங்களுக்கு நல்ல ஒரு இம்பாக்டை கொடுத்துருக்கு ஒருத்தவங்களுக்குள்ள அப்படின்றது வந்து எனக்குள்ள ஒரு நல்ல பூஸ்டாக இருந்தது. ஸோ அதை வந்து இப்போ ஆர்கனைசேஷனில் நான் ஒரு லீடர்ஷிப் பொசிஷனில் இருந்துகிட்ட வந்து என்னோட சபார்டினேட்ஸ் கிட்ட வந்து ஓகே ஃபைன், உங்களுக்கு ஒரு கன்சர்ன் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக வந்து என்கிட்ட பேசலாம், என்கிட்ட இதை சொல்லலாம் அப்படின்ற ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் அவங்களுக்கு நான் கொடுக்கும்போது வந்து என்னால் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவங்க மனசுக்குள்ளே வச்சிருந்த அந்த மைண்ட் பிளாக்கு, அதை சொல்லாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்த நிறைய விஷயங்களை வந்து அவங்களால வந்து ஓப்பன் அப் பண்ணிக்கிறதுக்கான ஸ்பேஸை நான் அவங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. அதனால வந்து தீராத நிறைய பிரச்சனைகள், ரொம்ப நாளாக வெல்லிங்கில் இருந்த நிறைய பிரச்சனைகள் வந்து என்னால் கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, லிட்டில் பை லிட்டிலாக வந்து சார்ட் அவுட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து எனக்கு ஆதாரமாக இருந்த அகிலா மேம் அண்ட் டை டீம், தேங்க்யூ ஸோ மச்.